நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்கிட்ட நம்ம தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்டிருப்போம். ஐயோ, நான் தெரியாமல் உன்னை காயப்படுத்தியிருந்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக ஒரு மன்னிப்பு கேட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஐயோ, நான் தான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சிந்திச்சுட்டே இருப்போம். அப்படி சிந்திச்சுட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்படி நீங்களும் சிந்திச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் தப்பே பண்ணாமல் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, மன்னிப்புங்கிற அந்த ஒரு வார்த்தை இன்னொரு உயிரை அமைதிப்படுத்தி இருக்கு. அந்த உயிரை அந்த இரவு நான் நிம்மதியாக தூங்க வச்சுருக்கு. அடுத்தடுத்த நிமிஷங்களை அவங்கள சந்தோஷமாக கடந்து போக வச்சுருக்கு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கீங்க, அவங்கள சந்தோஷத்தானே படுத்தியிருக்கீங்க. அப்புறம் ஏன் வருத்தப்படணும்? நீங்கள் தப்பே பண்ணாமல் ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட அதில் தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க. நம்மளால இன்னொரு உயிர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அதை அமைதியாக்கியிருக்கீங்க, நிம்மதியாக தூங்க வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் நல்லது தானே பண்ணியிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு வருந்தணும்? கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். நீங்களும் இது மாதிரி சந்தர்ப்பங்களை கடந்து வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எஸ் சேம் பிளட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.